அது ஒரு நாள் காலை பொழுது ராணா குருவி காட்டுக்குள்ள போய் மரம் வெட்டுறதுக்காக கோடாரி எடுத்துக்கிட்டு தயாரா உட்கார்ந்து இருந்துச்சு. அன்னைக்கு பியூட்டியும் தன்னோட அப்பா கூட காட்டுக்குள்ள போக போறதால அப்பா பக்கத்திலே உட்கார்ந்து இருந்துச்சு. இந்த சமயத்துல சோனா குருவி 2 பேருக்கும் மதியான சாப்பாடு எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துச்சு. பியூட்டியோட அப்பா சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது ராஜா இனிப்பு வாங்கிட்டு வாங்க, நீங்க இனிப்பு வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆகுது. சோனா, இன்னைக்கு நான் கண்டிப்பா இனிப்பு வாங்கிக்கிட்டு வருவேன். நீ என்னைக்கும் எதுவுமே கேட்டதில்ல, அதிசயமா இன்னைக்கு கேக்குற. அப்புறம் எப்படி என்னால வாங்காம வர முடியும்? அம்மா பேசிக்கிட்டே இருக்காதம்மா, நாங்க கிளம்புறோம். பியூட்டி, உனக்கு ரொம்ப அவசரம் தான். அப்பா கூட காட்டுக்குள்ள போய் காட்டை சுத்தி பாக்கணும், அதுக்காக தானே இவ்வளவு அவசரப்படுற? ஆமாம்மா, அதுக்காக தான் அவசரப்படுறேன். அப்பா கூட காட்டுக்குள்ள போய் ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு காட்டுக்குள்ள போறத நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அங்க போய் நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்பாவுக்கு என்னால முடிஞ்ச உதவியும் செய்வேன். பிறகு ராணா குருவியும் பியூட்டியும் மரம் வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ள பறந்து போனாங்க. ராணா குருவி கோடாரியை தூக்கிட்டு போக பியூட்டி மதிய சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு போச்சு. இப்படி அவங்க போய்கிட்டு இருக்கப்ப யாரோ உதவி கேட்டு கத்துற சத்தம் கேட்டுச்சு. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. இந்த சத்தத்தை கேட்ட ராணா குருவியும் பியூட்டியும் உடனே சத்தம் வந்த திசையை நோக்கி பறந்து போனாங்க. இவங்க அங்க போனப்ப காலுக்கான ஒரு மரக்கிளையில விழுந்து கிடந்துச்சு. காலு, உனக்கு என்னாச்சு? நீ நல்லா தானே இருக்க, உனக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? ராணா குருவி கிட்ட கேட்டதும் அந்த காலம் எழுந்திரிச்சு உட்கார்ந்து சிரிக்க ஆரம்பிச்சது. ராணா, ஆபத்து எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். மரியாதையா உன் பொண்ணு வச்சிருக்க அந்த மத்தியான சாப்பாட்டை என்கிட்ட கொடுக்க சொல்லு. அங்கிள், இந்த சாப்பாட்டை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா அப்புறம் நானும் எங்க அப்பாவும் மத்தியான நேரத்துல எதை சாப்பிடுவோம்? இங்க பாரு ராணா, இப்படி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு உன் பொண்ணு கிட்ட சொல்லி வை. எனக்கு அப்புறம் கோபம் வந்து அடிக்க ஆரம்பிச்சுன்னா ரெக்கையெல்லாம் உடைஞ்சு போயிடும், ஜாக்கிரதை. பியூட்டி, நான் சொல்றத கேளு. நீ வச்சிருக்க சாப்பாட்டா அந்த காகத்துக்கிட்ட கொடுத்துரு. என்ன ராணா, குழந்தைக்கு இப்படியா பேச கத்து கொடுக்கறது? காகத்துக்கிட்ட கொடுன்னு சொல்லக்கூடாது, அங்கிள் கிட்ட கொடுன்னு சொல்லணும். குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கத்தை நாம தான் கத்து கொடுக்கணும். இப்படி சொன்ன காலுக்காகவும் இவங்க பியூட்டி வச்சிருந்த மதிய சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. இப்படி மதிய சாப்பாட்டை காலுக்காகத்துக்கிட்ட கொடுத்த ராணா குருவியும் பியூட்டியும் பிறகு காஞ்ச மரத்தை தேடி மறுபடியும் காட்டுக்குள்ள பறந்து போனாங்க. பியூட்டி, இந்த இடத்துல காஞ்ச மரங்கள் எங்கேயுமே இல்ல. நீ இங்கேயே உட்கார்ந்துரு. அப்பா போய் காஞ்ச மரம் எங்க இருக்குன்னு தேடி பார்த்துட்டு உன்னை வந்து அழைச்சிக்கிட்டு போறேன். அப்பா சீக்கிரம் வாங்கப்பா, எனக்கு இந்த காகத்தை பார்த்ததுல இருந்து ரொம்ப பயமா இருக்கு. பியூட்டி, அந்த காகத்தை நினைச்சு கவலைப்படாத. அந்த காகம் நம்ம கிட்ட உள்ள பொருளை வழிப்பறி பண்ணதான் நினைக்கும். மத்தபடி அந்த காகத்தால நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. இப்படி சொன்ன ராணா குருவி பிறகு அந்த இடத்த விட்டு காஞ்ச மரத்தை தேடி பறந்து போக ஆரம்பிச்சது. அப்பா போனதுக்கு அப்புறம் பியூட்டி அந்த இடத்துல உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சது. பியூட்டி, பியூட்டி, நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போமா? யாரு யாரு என் பேர் சொல்லி கூப்பிடுறது? நீங்க யாரா இருந்தாலும் சரி, எனக்கு நேர்ல வாங்க. பியூட்டி, நான் இங்க தான் இருக்கேன், உனக்கு பக்கத்துல தான் இருக்கேன். இங்க ஒரு இடத்துல நிறைய பூ இருக்கு பாரு, நான் அங்க தான் இருக்கேன். அந்த குரல் சொன்ன மாதிரியே அங்க ஒரு இடத்துல பூக்கள் நிறைய இருந்துச்சு. உடனே பியூட்டி அந்த இடத்த திரும்பி பார்த்துச்சு. அந்த இடத்துல ஒரு அழகான தேவதை காத்துல மிதந்துகிட்டு இருந்தது. அந்த தேவதைய பார்த்த பியூட்டி உடனே அந்த இடத்துக்கு பறந்து போக ஆரம்பிச்சது. ஆமா, நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்களா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமா, நான் தான் உன்னை கூப்பிட்டேன். இந்த காட்டுல எந்த இடத்துல எல்லாம் பூக்கள் இருக்கோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். ஆமா, நான் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ எனக்கு தோழியா இருப்பியா? எனக்கும் உங்களை பார்த்ததும் உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அப்படியா? வா, நாம போய் இந்த காட்டை சுத்தி பார்த்துட்டு வருவோம். இல்ல, என்னால வர முடியாது. எங்க அப்பா காஞ்ச மரத்தை தேடி விறகு வெட்டுறதுக்காக போயிருக்காங்க. அவங்களுக்கு காஞ்ச மரம் கிடைச்சிச்சா என்னன்னு தெரியல. அத நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. உனக்கு இப்ப என்ன, விறகுகள் தானே வேணும்? அத நான் கொடுக்கறேன். அந்த தேவதை இப்படி சொன்ன உடனே ரொம்ப நியாயமான முறையில காஞ்ச விறகு கட்டு ஒண்ணு அந்த இடத்துக்கு வந்துச்சு. பியூட்டி, உனக்கு காஞ்ச விறகுகள் தானே வேணும்? இதோ வந்துருச்சு. இந்த விறகு கட்டை இப்ப நீ உன்னோட வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகலாம். நீங்க ஒரு பெரிய அதிசயத்தை செஞ்சு காட்டிட்டீங்க. இந்த விறகு கட்டை பார்த்தா எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் இப்ப கிளம்புறேன். நாளைக்கு இந்த காட்டை சுத்தி பார்க்க உங்க கூட நான் கண்டிப்பா வருவேன். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். மறுபடியும் நான் உங்களை பார்க்கறதா இருந்தா எங்க வந்து
இப்படி சொல்லிட்டு அந்த தேவதை அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு பியூட்டி ரொம்ப சந்தோஷம் தன்னோட அப்பாவை தேடி பறந்து போச்சு. பியூட்டி அப்பாவை தேடி போனப்போ கோடாரிய வச்சுக்கிட்டு ராணா குருவி அதே இடத்துல உட்கார்ந்து இருந்தது. ஏன்னா வெட்டி எடுத்துட்டு போற மாதிரி எந்த காஞ்ச மரமும் ராணா குருவிக்கு கிடைக்கவே இல்லை. அப்பா, உங்களுக்கு இன்னும் காஞ்ச மரங்கள் கிடைக்கவே இல்லையா? ஆமா பியூட்டி, நானும் எங்கெங்கயோ போய் தேடி பார்த்துட்டேன். விறகு வெட்டுற மாதிரி காஞ்ச மரம் எங்கேயுமே கிடைக்கல. அப்பா, நீங்க ஏன் கூட வாங்க, நிறைய விறகுகளை எடுத்து கட்டா கட்டி வச்சிருக்கேன். பியூட்டி சொன்னதை நம்ப முடியாத ராணா குருவி பிறகு அது கூட பறந்து போச்சு. பியூட்டி, இவ்வளவு விறகுகள் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? அப்பா, எனக்கு புதுசா ஒரு தோழி கிடைச்சிருக்காங்க. அவங்க தான் எனக்கு இந்த விறகுகளை கொடுத்தாங்க. பிறகு அந்த விறகு கட்டை தூக்கிட்ட ராணா குருவியும் பியூட்டிக்கு புறா வச்சிருக்க மரக்கரையை நோக்கி பறந்து போனாங்க. அங்க போன இவங்க எடுத்துட்டு போன விறகு கட்டை புறா கிட்ட வித்துட்டு அதுக்கு உண்டான பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. பிறகு இவங்க 2 பேரும் ஜம் வச்சிருக்க ஸ்வீட் கடைக்கு போறாங்க. அந்த கடைக்கு போன இவங்க 2 பேரும் அவங்களுக்கு தேவையான இனிப்புகளை வாங்கிட்டு அங்க இருந்து கீட்ட நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வீட்டுக்கு பறந்து போய்கிட்டு இருந்த இவங்க 2 பேரையும் மறுபடியும் காலுக்காக ஒரு இடத்துல வழிமறிச்சு நிப்பாட்டிச்சு. அப்பா, அப்பா, இந்த காகம் ஸ்வீட் பாக்ஸ் நம்ம கிட்ட இருந்து பிடிக்கிட்டு போறதுக்காக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காலுவுக்கு எப்பவுமே அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படுறதே வழக்கமா போச்சு. அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இந்த ஸ்வீட் பாக்ஸ் அவ்வளவு ஈஸியா இந்த காகம் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு போக முடியாது. இன்னைக்கு நான் இந்த காகத்துக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்க போறேன். பியூட்டி, இவ்வளவு நாள் உங்க அம்மா தான் எல்லாருக்கும் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தது. அத பார்த்துட்டு இப்ப நீயும் பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. சரி சரி, எனக்காக என்னவோ ஸ்வீட் வாங்கிக்கிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. அத கொடுங்க, நான் கிளம்புறேன். காலுக்காக இப்படி சொன்ன உடனே பியூட்டி தன்னோட தோழியான மலர் தேவதையை கூப்பிட ஆரம்பிச்சது. மலர் தேவதையே, என்னோட தோழியே, சீக்கிரம் இங்க வா. எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. கூப்பிடு கூப்பிடு, நீ யார வேணாலும் கூப்பிடு. யார் வந்தாலும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது. இப்படி சொன்ன காலுக்காக பியூட்டி கிட்ட இருந்த ஸ்வீட் பாக்ஸ் நோக்கி நகர்ந்து போக ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல வானத்துல இருந்து அந்த மலர் தேவதை வேகமா அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருந்தது. இப்படி அந்த இடத்துக்கு வந்த மலர் தேவதை தன்னோட மந்திர சக்தியால காலுக்காக தூக்கி ரொம்ப வேகமா விட்டு எறிஞ்சது. தேவதை இப்படி விட்டு எறிஞ்ச உடனே காலுக்காக ரொம்ப தூரமா ஒரு இடத்துல போய் விழுந்துச்சு. மலர் தேவதையே, அந்த காகத்துக்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மறுபடியும் அந்த காகம் வந்தா நான் என்ன பண்றது? பியூட்டி, அத நினைச்சு கவலைப்படாத. இதுக்கப்புறம் அந்த காகம் உங்ககிட்ட வந்தா, காகமே காகமே, கருப்பு காகமே, கடல் அலைகள் என்னைக்கும் ஓய போறதில்ல, உன்னோட நாட்டியமும் நிக்க போறதில்ல அப்படின்னு சொல்லு. அதுக்கப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. இப்படி சொல்லிட்டு அந்த தேவதை அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு அந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு ராணா குருவியும் பியூட்டியும் மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ரொம்ப தூரமா போயிட்டு இந்த காலுக்காகவும் மறுபடியும் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பறந்து வந்துச்சு. இப்படி வந்த காலுக்காகவும் ஒரு இடத்துல மறுபடியும் இவங்களை வழிமறிச்சு நிப்பாட்டுச்சு. ஏய் பியூட்டி, நான் கொஞ்சம் அலட்சியமா இருந்த சமயம் பார்த்து ஏதோ ஒரு சக்தியை உபயோகம் பண்ணி என்ன தூக்கி எறிஞ்சிட்டல்ல. இதுக்கப்புறம் நான் ஏமாற மாட்டேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ வாங்காம இங்க இருந்து போகவும் மாட்டேன். காலங்கள், உங்களுக்கு இந்த ஸ்வீட் பாக்ஸ் தானே வேணும்? இதோ இப்பவே தரேன். இப்படி சொன்ன பியூட்டி பிறகு அந்த மலர் தேவதை சொல்லி கொடுத்த மந்திர வார்த்தைய உச்சரிக்க ஆரம்பிச்சது. காகமே காகமே, கருப்பு காகமே, கடல் அலைகள் என்னைக்கும் ஓய போறதில்ல, உன்னோட நாட்டியமும் நிக்க போறதில்ல. பியூட்டி இப்படி சொன்ன உடனே அங்க நின்றுகிட்டு இருந்த காலுக்காகவும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சது. எனக்கு என்ன ஆச்சு? நான் ஏன் இப்படி ஆட ஆரம்பிச்சேன்? காலு, நீ ஏன்டா இப்படி ஆடுற? நில்லுடா காலு, நில்லு. ஆனா காலுக்காகவும் தன்னோட ஆட்டத்தை நிறுத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அதால நிறுத்த முடியல. இப்படி டான்ஸ் ஆட ஆரம்பிச்ச காலுக்காகவும் டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுச்சு. பிறகு ராணா குருவியும் பியூட்டிக்கும் உடனே அந்த இடத்த விட்டு பறந்து போயிட்டாங்க. இப்படி டான்ஸ் ஆடிட்டு வீட்டுக்கு போன காலுக்காகத்தை பார்த்துட்டு கோரிக்காவும் பயந்து போயிடுச்சு. காலுஜி, உங்களுக்கு என்னாச்சு? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு? முதல்ல இந்த ஆட்டத்தை நிறுத்துங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னு சந்தோஷத்துல இப்படி குதிக்கிறீங்க? கோரி, நான் சொல்றத கேளு. நான் ஆடல, என்னை யாரோ ஆட்டி வைக்கிறாங்க. தயவு செய்து நான் சொல்றத நம்பு. காலுக்காக இப்படி ஆனதால காலுக்காக உட்கார்ந்து கூட இப்ப உடஞ்சு போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்த கோரிக்காவும் கண்ணீர் விட்டு அழுதுச்சு. காலுஜி, நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டை இடிச்சு தள்ள முடிவு பண்ணிட்டீங்களா?
கோரிக்காவை என்னதான் சொன்னாலும் காலுக்காகத்தால தன்னோட ஆட்டத்தை மட்டும் நிறுத்தவே முடியல. தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருந்துச்சு. காலுக்காக இப்படி ஆடிக்கிட்டு இருந்ததால அவங்க குடியிருந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு விழ ஆரம்பிச்சது. சீக்கிரமாவே அந்த வீடு மொத்தமா இடிச்சு கீழே விழுந்துருச்சு. கோரி கோரி, சீக்கிரமா சோனா குருவி வீட்டுக்கு போய் அது பொண்ணு பியூட்டி அழைச்சுக்கிட்டு வா. பியூட்டியால மட்டும்தான் என்னோட டான்ஸ நிறுத்த முடியும். பிறகு சோனா குருவி வீட்டுக்கு போன கோரிக்காக பியூட்டி அழைச்சுக்கிட்டு வந்துச்சு. பிறகு அந்த இடத்துல வந்த பியூட்டி தன்னோட தோழியான மலர் தேவதைய வார வச்சது. இப்படி அந்த இடத்துக்கு வந்த மலர் தேவதை பிறகு தன்னுடைய மந்திர சக்தியால காலுக்காகத்தோட ஆட்டத்தை ஒரு வழியா நிறுத்திடுச்சு. இங்க பாருக்காகமே, இதுக்கப்புறம் இந்த காட்டுல உள்ள பறவைகள் யாருக்காவது நீ மறுபடியும் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சுன்னா உன்னை திரும்பவும் இப்படியே ஆட வச்சிருவேன். அதுக்கப்புறம் அதை யாராலையும் நிறுத்த முடியாது. இல்ல இல்ல, இந்த காலுக்காக இதுக்கப்புறம் யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டான். இவ்வளவு நேரம் ஆடுனதையே என்னால தாங்க முடியல. இதுக்கப்புறம் எனக்கு இந்த தண்டனை வேண்டவே வேண்டாம். மலர் தேவதையே, இந்த காலங்களுக்கு நல்ல புத்தி கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. சரி, நாம 2 பேரும் இந்த காட்டை சுத்தி பார்க்க கிளம்பலாமா? பிறகு மலர் தேவதையும் பியூட்டியும் அந்த காட்டை சுத்தி பார்க்கறதுக்காக அங்க இருந்து பறந்து போனாங்க. சோனா குருவி அந்த காட்டுக்கு அப்புறம் புதுசா வந்தது. இந்த காடு ரொம்பவும் அமைதியா இருக்கு, அதனால நான் இங்கேயே தங்குறதா முடிவு பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே இந்த காட்டுல செஞ்சுக்கிட்ட அந்த போண்டா வியாபாரத்தையும் இந்த காட்டையும் செய்ய போறேன். இப்படி நினைச்சு சோனா குருவி பிறகு மறுநாளே அந்த காட்டுல தன்னோட போண்டா வியாபாரத்தை ஆரம்பிச்சிருச்சு. சோனாவோட கடையில ஆரம்பத்துல வியாபாரம் கொஞ்சம் மந்தமா தான் இருந்துச்சு. ஆனா நாட்கள் ஆக ஆக சோனா குருவியோட போண்டா கடையில வியாபாரம் ரொம்பவும் நல்லா நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கு சோனா குருவி தயார் பண்ற போண்டாவும் ருசியான தேங்காய் சட்னியும் தான் காரணம். ஆரம்பத்துல ஒரு சின்ன கூட்டுல வாழ்ந்து வந்த சோனா குருவி இப்ப நிறைய வருமானம் வந்ததால தனக்குன்னு ஒரு சின்ன வீட்டை கட்டி அதுல வாழ ஆரம்பிச்சது. ஒரு நாள் கோரிக்காக சோனா குருவியோட கடைக்கு வந்துச்சு. சோனா, எனக்கு ஒரு பிளேட் போண்டா கொடு. இந்த போண்டாவுக்கு நாளைக்கு பணம் கொடுக்கறேன். கோரியக்கா, இந்த போண்டாவுக்கு நாளைக்கு பணம் கொடுக்குறீங்கன்னா ஏற்கனவே வச்சிருக்க பாக்கி எல்லாம் எப்ப கொடுக்க போறீங்க? சோனா, நான் தான் இப்ப சாப்பிடுற போண்டாவுக்கு நாளைக்கே பணம் கொடுக்கறேன்னு சொல்றேன்ல. நீங்க ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போறீங்க. ஆனா பணம் கொடுக்கறதும் இல்ல. அது இப்ப மொத்தமா சேர்ந்து 300 ரூபாய் ஆயிடுச்சு. அந்த பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடன் வாங்குங்க. நான் உங்களுக்கு இப்ப கடன் கொடுக்கறதா இல்ல. என்ன சோனா, போண்டா கடை போட்டு நிறைய பணம் சம்பாதிக்கிறதால உனக்கு திமிர் வந்துருச்சா? இதே மாதிரி போண்டா கடை என்னாலையும் போட முடியும். அத ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசு. கோரியக்கா, கடை யார் வேணாலும் போடலாம், ஆனா வியாபாரம் ஆகணும், அதுதான் முக்கியம். சோனா குருவி இப்படி சொன்ன உடனே கோரிக்காவுக்கு கோபம் வந்துருச்சு. அப்படின்னா நான் கடை போட்டா வியாபாரம் ஆகாதுன்னு சொல்றியா? அதை எப்படி நான் சொல்ல முடியும்? நீங்க முதல்ல கடையை போடுங்க, வியாபாரம் ஆகுதா இல்லையான்னு தன்னாலே தெரியும். காலுஜி, நாளையில இருந்து நானும் ஒரு போண்டா கடை போட போறேன். நம்ம காட்டுக்கு வெறும் கைய வீசிக்கிட்டு வந்த அந்த சோனா குருவி போண்டா வித்தே ஒரு பெரிய வீடு கட்டிடுச்சு. கோரி, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சோனா குருவியோட கடையில விற்கிற போண்டாவும் அந்த சட்னியும் அவ்வளவு ருசியா இருக்கும். அந்த குருவி கடையில இவ்வளவு வியாபாரம் ஆகிறதுக்கு காரணமே அந்த போண்டாவோட சுவைதான். அதே மாதிரி ருசியோட உன்னால போண்டா தயார் பண்ண முடியுமா? அது ஒண்ணும் பெரிய காரியம் இல்ல. நான் நினைச்சா நாளைக்கே கடை போடுவேன். நீங்க வேணா பாருங்க. நான் கடை போட்டதுக்கு அப்புறம் எல்லா பறவைகளும் என் கடைக்கு தான் வருவாங்களே தவிர அந்த சோனா குருவியோட கடைக்கு போக மாட்டாங்க. ஏன், ஏதாவது மந்திரம் வைக்க போறியா? மந்திரம் இல்ல காலுஜி, ருசி. நான் தயார் பண்ற போண்டாவோட ருசி எல்லாரையும் கவர்ந்து இழுக்க போகுது. இப்படி சொன்ன கோரிக்காகும் பிறகு மறுநாளே சோனா குருவி கடைக்கு பக்கத்துலயே ஒரு போண்டா கடை ஆரம்பிச்சிருச்சு. போண்டா போண்டா, சூடான போண்டா, சுவையான போண்டா. அன்னைக்கு காலையில இருந்து கோரிக்காவும் இந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் அந்த வழியா வர பறவைகள் எல்லாம் நேரா சோனா கடைக்கு போய் போண்டா சாப்பிட்டாங்களே தவிர கோரிக்காவும் கடைக்கு யாருமே வரல. சோனா குருவி கடையில நடக்கிற வியாபாரத்தை பார்த்த கோரிக்காகத்துக்கு வயிற்றுச்சலா இருந்துச்சு. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு சோனா குருவி கோரிக்காகத்துக்கிட்ட இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சது. கோரியக்கா, நீங்க இங்க கடை போட்டதா என்ன தப்பும் இல்ல, ஆனா என்ன மாதிரியே போண்டா கடை போட்டதுதான் தப்பு. நீங்க சமோசா கடை போட்டு இருக்கலாம், இல்லனா வேற ஏதாவது கடை போடலாம். அப்படி போட்டீங்கன்னா தினமும் என்கிட்ட போண்டா சாப்பிடுற கஸ்டமர் எல்லாம் ஒரு நாள் வித்தியாசமா சாப்பிடுவோம்னு உங்ககிட்ட வருவாங்க. அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சுன்னா பிறகு உங்களுக்கும் வியாபாரம் நடக்கும், எனக்கும் வியாபாரம் நடக்கும். ஏய் சோனா, பரம்பரையா இந்த காட்டிலே வாழ்ந்துட்டு இருக்க எனக்கு நேத்து வந்த நீ ஐடியா சொல்றியா?
உன்னை என்ன பண்றேன் பாரு. எப்படி சொல்ல கோரிக்காவும் பிறகு கோவமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. காலுஜி, எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா படுத்திருக்கீங்க. நான் போண்டா கடை போட்டுட்டு சோனா குருவி கிட்ட அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கோரி, ஏன் கோபமா இருக்க? உன்னோட கடையில போண்டா வியாபாரம் ஆச்சா இல்லையா? காலையில ஓபன் பண்ண கடை இப்ப மத்தியானம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு பிளேட் போண்டா கூட விக்கல. கவலைப்படாத கோரி, எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு, அதனால நானே வந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சு வைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நீங்க வரவே வேண்டாம். நீங்க வந்து ஓசியில போண்டாவை திங்கிறதுக்கு வியாபாரம் நடக்காமலேயே இருக்கலாம். கோரி, உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? எதுக்காக இங்க வந்த? காலுஜி, வியாபாரம் நடக்காட்டி கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா அந்த சோனா குருவி என்ன பார்த்து பரிதாபப்பட்டு எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்குது. அதான் என்னால தாங்க முடியல. காலுஜி, அந்த சோனா குருவியோட கடையை எப்படியாவது அங்க இருந்து காலி பண்ணி ஆகணும். உங்களால முடியுமா முடியாதா? கோரி, உன்னோட கடையில வியாபாரம் நடக்கணுங்கிறதுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். இதோ இப்பவே வரேன், அந்த சோனா குருவியோட கடையை காலி பண்ணிடுறேன். இப்படி சொன்ன காலுக்காவும் பிறகு கோரிக்காவது கூட பறந்து போச்சு. சோனா, உன்னோட கடையை தூக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு. இந்த ஏரியாவுல ஒரே ஒரு கடை தான் இருக்கணும், அந்த கடையும் என்னோட மனைவியோட தான் இருக்கணும். காலண்ணா, நான் ஒன்னும் உங்க மனைவியை நீ கடை போட வேண்டாம்னு சொல்லவே இல்லையே, அப்புறம் எதுக்காக நீங்க என்ன காலி பண்ண சொல்றீங்க? இங்க பாரு சோனா, உன்னோட கடை இங்க இருக்கிற வரைக்கும் எங்க கடையில வியாபாரம் நடக்காது, அதுக்காக தான் உன்னை காலி பண்ண சொல்றோம். காலண்ணா, நல்ல பொருட்களை தயார் பண்ற திறமையும் மத்தவங்களை கெடுக்கணுங்கிற எண்ணமும் இல்லாதவங்க எங்க கடை போட்டாலும் கண்டிப்பா வியாபாரம் நடக்கும். சோனா, நீ சொன்ன 2 குணமுமே உனக்கு இருக்கு, அதனாலதான் உன்னை இந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்றோம். நீ இங்க இருந்து போய் எங்க வேணாலும் கடை போட்டுக்க, அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. ஆனா உன் கடை இங்க இருக்க கூடாது. காலுக்காக இப்படி சொன்ன உடனே சோனா குருவி தன்னுடைய கடையை தள்ளிக்கிட்டு அங்கெல்லாம் நகர்ந்து போயிடுச்சு. இப்படி தள்ளிக்கிட்டு போன சோனா குருவி தன்னுடைய கடையை இப்ப அந்த காட்டோட இன்னொரு பகுதிக்கு கொண்டு போயிடுச்சு. ஆனா சோனா குருவியோட கடை இடமானது தெரியாத பறவைகள் பழையபடி இதே இடத்துக்கு வந்தாங்க. கோரி, சோனா குருவி இன்னைக்கு கடை போடலையா? நான் போண்டா சாப்பிடலாம்னு வந்தேன். ஏன், நான் என்னோட கடையில என்ன மைசூர் பாக்கா வித்துக்கிட்டு இருக்கேன்? நானும் போண்டா தானே விக்கிறேன், இத சாப்பிட்டுட்டு போ. கோவப்படாத கோரி, சோனா குருவி இன்னைக்கு எதுக்காக கடை போடல? சோனா குருவி இதுக்கப்புறம் இங்க கடை போடாது. அது கடையை காலி பண்ணிக்கிட்டு வேற காட்டுக்கு போயிடுச்சு. நீ இன்னைக்கு என்னோட போண்டாவை சாப்பிட்டு பாரு, நல்லா இல்லைன்னா நீ பணமே கொடுக்க வேண்டாம். சரி, ஒரு பிளேட் போண்டா கொடு. கோரிக்காயம் கொடுத்த போண்டாவை ஒரு வாய் சாப்பிட்டதுக்கு தாக்கிலி இப்படி பேச ஆரம்பிச்சது. சீ, போண்டா இது ஒரே புளிப்பு, சட்னி ஒரே காரம், வாயில வைக்க முடியல. இதை என்னால சாப்பிட முடியாது, நீ ஏன் வச்சுக்கோ. என்னது, நானே வச்சுக்கணுமா? கொடுத்த போண்டாவை எச்சி பண்ணி சாப்பிட்டுட்டு இப்ப அதை என்கிட்டயே திருப்பி கொடுக்கறியா? இங்க பாரு, மரியாதையா போண்டாவுக்குள்ள காசை கொடுத்துட்டு போ. என்னது, காசு கொடுக்கணுமா? நீதான் சொன்ன போண்டா நல்லா இல்லன்னா காசு கொடுக்க வேண்டாம்னு. உண்மையிலேயே நீ கொடுத்த போண்டா நல்லாவே இல்ல. பொய், சுத்த பொய். நான் அப்படி சொல்லவே இல்ல. இப்ப நீ காசு கொடுக்கலன்னா இங்க இருந்து போகவே முடியாது. கோரிக்கான் கோவமா இப்படி சொல்லவே தார வழி இல்லாத ரீட்டாத்திக்கு பணத்தை எடுத்து கொடுத்துட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. சோனா குருவியோட கடை தார வரைக்கும் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அந்த காட்டுல இருக்கிற பறவைகளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால என்ன பறவுதுன்னு சோனா குருவி கடைக்கு போய் மறுபடியும் போண்டா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சோனா, கோரி இலவசமா கொடுத்தா கூட யாரும் அங்க போய் சாப்பிட மாட்டாங்க, அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு. ஒரு அண்ணா கோரியாத கிட்ட அப்பவே சொன்னேன், நீங்க போண்டா கடை போடாம வேற ஏதாவது கடை போடுங்கன்னு. அவங்கதான் கேட்கவே இல்ல. காலுஜி, அந்த சோனா குருவியை இந்த இடத்தை விட்டு விரட்டியும் எனக்கு வியாபாரமே ஆக மாட்டேங்குது. இப்ப என்ன பண்ணலாம்? கோரி, நீ சோனா குருவியை இந்த காட்டுல இருந்தே விரட்டி விட்டா கூட நம்ம காட்டுல உள்ள பறவைகள் போண்டா சாப்பிடணும்னா அது எங்க கடை போட்டிருக்கோ அங்கதான் போவாங்க. காலுஜி, நம்ம போண்டா வியாபாரமாக வேற வழியே இல்லையா? கோரி, நான் சொல்றத பொறுமையா கேளு. எப்பவுமே நாம அடுத்தவங்களை பார்த்து அதே மாதிரி ஆகணும்னு ஆசைப்படக்கூடாது. நமக்கு என்ன தெரியுமோ அதை தான் செய்யணும். நீ என்னைக்காவது எனக்கு சூப்பு வச்சு கொடுப்ப பாரு, அது உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, போண்டா கடையை எடுத்துட்டு நீ சூப்பு கடையை போடு, உனக்கு கண்டிப்பா வியாபாரம் ஆகும். அதே மாதிரி சோனா குருவி கிட்ட போய் அதையும் மறுபடி இங்கேயே வந்து கடை போட்டுக்க சொல்லு. இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போற சமயத்துல கோரிக்காக சோனா குருவியோட கடையை பார்த்து வந்துச்சு. அந்த சமயத்துல நிறைய பறவைகள் அங்க போண்டா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க.
காலேஜி சொன்னது உண்மைதான் போல இருக்கு. நாம இந்த சோனா குருவிய பக்கத்து காட்டுக்கே விரட்டி விட்டா கூட இந்த பறவைகள் அங்க போய் போண்டா சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்களே தவிர நம்ம கடைக்கு வரவே மாட்டாங்க. பேசாம நம்ம சோனா குருவி கூட சமாதானமா போயிடுவோம். சோனா, நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன். எனக்கு இனிமே போண்டா கடை வைக்கிற ஐடியாவே இல்ல. நான் சூப்பு கடை வைக்க போறேன். அதனால தயவு செஞ்சு நீயும் உன்னோட கடைய பழையபடி அங்கேயே கொண்டு வந்துரு. நீ போண்டா வியாபாரம் பண்ணு, நான் சூப்பு வியாபாரம் பண்றேன். யாருக்கு எவ்வளவு வியாபாரம் நடக்கும்னு இருக்கோ அப்படியே நடக்கட்டும். கோரி அக்கா, நான் இதேதான் அப்ப சொன்னேன். ஆனா நீங்க கேட்கல. இருந்தாலும் இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டத நினைச்சு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. பிறகு மறுநாள்ல இருந்து சோனாபுரியும் கோரிக்காவும் பக்கத்து பக்கத்துல கடை போட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க 2 பேர் கடையிலுமே நல்லா வியாபாரம் நடக்க ஆரம்பிச்சது. இப்ப எல்லாம் சோனாகுருவிய கோரிக்காவும் எதிரியா நினைக்கிறது இல்ல, தன்னோட தோழியா நினைச்சு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது.